அனைவருக்கும் வணக்கம். 20 நாளில் ஆங்கிலம் தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 6th டேக்கான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்பிட்டீஷன்லாம் போக மீதி 467 ஆக்ஷன் வேர்ட்ஸ் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்த இம்பரேட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்சஸ், இம்பரேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்சஸ், எஸ்ஆர் நோ டைப் கொஷின்ஸு, WH டைப் கொஷின்ஸு இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 200 வார்த்தைகள் 200 கேள்விகள் பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த 467 ஆக்ஷன் வேர்ட்ஸ் அது இல்லாமல் ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்சஸ்லேயும் 200 சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸ் வந்து 300 எடுத்திருக்கேன். பட் வந்து நம்ம வீடியோடைய கண்டென்ட்காக 200 மட்டும் நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவு பண்ணிங்கனாவே யூ வில் கெட் 1000 சென்டென்சஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் 200, நெகட்டிவ் இம்பரேட்டிவ் 200, எஸ்ஆர்னோ டைப் 200, WH டைப் 200, இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் 200. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1000 சென்டென்சஸ் உங்களுக்கு இந்த 6 வீடியோவிலே கிடச்சிரும். அது இல்லாமல் 467 ஆக்ஷன் வேர்ட்ஸ் கிடச்சிரும். இதை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்னா ஐ வேக் அப் அட் 6 AM. ஐ வேக் அப் அட் 6 AM. அவள் பல் விளக்கிட்டு இருக்கா. ஷீ இஸ் ப்ரஷிங் ஹர் டீத். ஷீ இஸ் ப்ரஷிங் ஹர் டீத். அவன் தினமும் தான் குளிக்கிறான். இ டேக்ஸ் அ ஷவர் எவ்ரி டே. இ டேக்ஸ் அ ஷவர் எவ்ரி டே. அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. தே ஆர் வாட்சிங் டிவி. தே ஆர் வாட்சிங் டிவி. நாங்கள் ஸ்கூல் போயிட்டுருக்கோம். வி ஆர் கோயிங் டு ஸ்கூல். வி ஆர் கோயிங் டு ஸ்கூல். எனக்கு காஃபி பிடிக்கும். ஐ லைக் காஃபி. ஐ லைக் காஃபி. அவங்க மாமிசம் சாப்பிடுவாங்க. அவள் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டா. மீட்னா மாமிசம். அவள் சாப்பிட மாட்டான்னு சொல்கிறதுக்கு சி டசன்ட் ஈட் மீட். சி டசன்ட் ஈட் மீட். அவன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். இஸ் பிளேயிங் கிரிக்கெட். இஸ் பிளேயிங் கிரிக்கெட். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ மழை பெஞ்சு இருக்கு. இட் இஸ் ரைனிங் நவ். இட் இஸ் ரைனிங் நவ். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஐ ஆம் டயர்ட். ஐ ஆம் டயர்ட். நீ என் கூட வந்துட்டு இருக்க தானே. யூ ஆர் கம்மிங் வித் மீ. யூ ஆர் கம்மிங் வித் மீ. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீ என் கூட வரையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ கம்மிங் வித் மீ அப்படின்னு கேட்க இல்லைங்களா, இல்லையா டூ யூ கம் வித் மீ அப்படின்னு நம்ம கேட்போம். அதே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கம்மிங் வித் மீனா நீ என் கூட வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லி ஆர்டராகவே சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் நம்ம யூ ஆர் கம்மிங் வித் மீ. எனக்கு தலைவலியாக இருக்குது. ஐ ஹாவ் அ டெக். ஐ ஹாவ் அ டெக். இந்த இடத்துல அந்த ஏ அப்படின்ற ஒரு வார்த்தை ஏன் போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிகல்ஸ் ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அவள் ரொம்ப புத்திசாலி. சி இஸ் வெரி ஸ்மார்ட். சி இஸ் வெரி ஸ்மார்ட். ட்ரெயின் லேட்ப்பா. த ட்ரெயின் இஸ் லேட். த ட்ரெயின் இஸ் லேட். எனக்காக வெயிட் பண்ணுங்கள். யூ வெயிட் ஃபார் மீ. யூ வெயிட் ஃபார் மீ. ஆக்சுவலாக வெயிட் ஃபார் மீனா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீனிங் வந்துடும். வெயிட் ஃபார் மீனாவே எனக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் அர்த்தம். யூ வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா உரிமையாக சொல்கிற மாதிரி இருக்கும். நீ எனக்காக வெயிட் பண்ணுற அப்படின்றோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் யூ வெயிட் ஃபார் மீ. அவங்க சாவியை மறக்கவே மாட்டாங்க. தே டோன்ட் ஃபர்கெட் த கீஸ். தே டோன்ட் ஃபர்கெட் த கீஸ். ஆர் தே டோன்ட் ஃபர்கெட் டு பிரிங் த கீஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சாவியை கொண்டு வர மறக்க மாட்டாங்க. நாங்கள் கடைக்கு போகலாம். வி கோ டு ஷாப்பிங். வி கோ டு ஷாப்பிங். அவள் கதவை மூடுறா. சி க்ளோசஸ் தி டோர். சி க்ளோசஸ் தி டோர். அவன் ஜன்னலை திறக்கிறான். ஹீ ஓப்பன்ஸ் தி விண்டோ. ஹீ ஓப்பன்ஸ் தி விண்டோ. அவள் வந்து லைட்டை ஆஃப் பண்ணுறா. சி டர்ன்ஸ் ஆஃப் தி லைட். சி டர்ன்ஸ் ஆஃப் தி லைட். அவன் ஃபேன் ஆன் பண்ணுறான். ஈ டர்ன்ஸ் ஆன் தி ஃபேன். ஈ டர்ன்ஸ் ஆன் தி ஃபேன். கிட்டத்தட்ட அந்த ஒரே மாதிரி வர வார்த்தைகள்லாம் பக்கமே கொடுத்துருக்கேன். ஸோ அணைக்கிறதுக்கு டர்ன் ஆஃப், போடுறதுக்கு டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எந்த வார்த்தை வேணாலும் லைட்டு போடுறது, ஃபேன் போடுறது, ஏசி போடுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதே வார்த்தை தான். டிவி போடுறது, இது எல்லாத்துக்குமே இதே வார்த்தை தான். சி டர்ன்ஸ் ஆஃப் தி டிவி. சி டர்ன்ஸ் ஆஃப் தி ஏசி அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். உன் கையை நல்லா கழுவு. யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஏதாவது விளையாடிட்டு வந்திருப்பாங்க, இல்லையா வேறு ஏதாவது வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். அவர் ரொம்ப மெதுவாக சாப்பிட்றா. சி ஈட்ஸ் ஸ்லோலி. சி ஈட்ஸ் ஸ்லோலி. அவன் கவனமாக வண்டி ஓட்டுவான். அவனை நம்பி தைரியமாக போகலாம். ஹீ டிரைவ்ஸ் கேர்ஃபுல்லி. ஹீ டிரைவ்ஸ் கேர்ஃபுல்லி. எனக்கு பசிக்குது. ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு தாகமாக இருக்குது. ஐ எம் தர்ஸ்டி. ஐ எம் தர்ஸ்டி. இது என்னுடைய புக்கு. திஸ் இஸ் மை புக். திஸ் இஸ் மை புக்.
அது உன்னுடைய பேனா. தட்ஸ் யுவர் பென். தட்ஸ் யுவர் பென். என்னை பார்த்து இந்த லைன் யாருமே சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நானே சொல்லிக்கிறேன். யுவர் வாய்ஸ் இஸ் நைஸ். அப்படின்னா உன் குரல் நல்லா இருக்குது. யுவர் வாய்ஸ் இஸ் நைஸ். என் பேர் அருண். மை நேம் இஸ் அருண். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. கண்டிப்பாக நீ தண்டிக்கப்படுவ. யூ ஆர் கோயிங் டு பி பனிஷ்டு. யூ ஆர் கோயிங் டு பி பனிஷ்டு. கண்டிப்பாக இப்போ நீ இன்னைக்கு ஸ்கூல் வரலையா, நாளைக்கு வந்தனா கண்டிப்பாக நீ தண்டிக்கப்படுவாய் அப்படின்றதுக்கு யூ ஆர் கோயிங் டு பி பனிஷ்டு. நான் மார்க்கெட் போயிட்டுருக்கேன். ஐ எம் கோயிங் டு தி மார்க்கெட். ஐ எம் கோயிங் டு தி மார்க்கெட். நீங்கள் வா. யூ கம் யோர். யூ கம் யோர். நீ அங்கே போ. யூ கோ தேர். யூ கோ தேர். நீ இங்கே உட்காரு. யூ சிட் டவுன். யூ சிட் டவுன். நீ நில்லு. ஈ ஸ்டாண்ட்ஸ் அப். ஹீ ஸ்டாண்ட்ஸ் அப். அவன் நின்றுட்டுருக்கான். ஈ ஸ்டாண்ட்ஸ் அப். அவன் எனக்கு தண்ணி கொடுக்குறா. சி கிவ்ஸ் மீ வாட்டர். சி கிவ்ஸ் மீ வாட்டர். நீ இதை எடுத்துக்கோ. யூ டேக் திஸ். யூ டேக் திஸ். நீ எனக்கு உதவி செய். யூ ஹெல்ப் மீ. யூ ஹெல்ப் மீ. எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியும். அவனை நல்லாவே தெரியும். ஐ நோ ஹிம். ஐ நோ ஹிம். அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம். சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம். ஒன்றும் நடக்கலை. நத்திங் ஹேப்பன். நத்திங் ஹேப்பன். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஐ எம் பிஸி நவ். ஐ எம் பிஸி நவ். நீ எனக்கு அப்புறமா கூப்பிட்றியா? யூ கால் மீ லேட்டர். யூ கால் மீ லேட்டர். நீ கண்டிப்பாக அமைதியாக இருக்கணும். ஏன்னா உன் வாயால் தான் எல்லா பிரச்சனையும் வருது. நீ கண்டிப்பாக அமைதியாக தான் இருந்தாகணும். யூ ஷுட் பி குவைட். யூ ஷுட் பி குவைட். அவங்க எப்பயுமே லேட் பண்ண மாட்டாங்க. தே டோன்ட் பி லேட். தே டோன்ட் பி லேட். நீ சீக்கிரமாக வரணும். யூ கம் சூன். யூ கம் சூன். நான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஐ எம் கம்மிங். ஐ எம் கம்மிங். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் திஸ் பிளேஸ். ஐ லைக் திஸ் பிளேஸ். அவள் நல்லா இங்கிலீஷ் பேசுவா. சி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். சி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் வெல். அவன் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறான். இ ஒர்க்ஸ் இன் எ பேங்க். இ ஒர்க்ஸ் இன் எ பேங்க். நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். வி லிவ் இன் சென்னை. வி லிவ் இன் சென்னை. அவங்களுக்கு ஆன்சர் நல்லா தெரியும். தே நோ தி ஆன்சர். தே நோ தி ஆன்சர். நான் டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். ஐ ரீட் தி நியூஸ் பேப்பர் டெய்லி. ஐ ரீட் தி நியூஸ் பேப்பர் டெய்லி. அவள் அழகாக எழுதுவா. சி ரைட்ஸ் நீட்லி. சி ரைட்ஸ் நீட்லி. அவள் நல்லா டேஸ்ட்டாக சமைப்பா. சாரி, அவன் வந்து டேஸ்ட்டாக சமைப்பான். ஹீ குக்ஸ் டெலிசியஸ் ஃபுட். ஹீ குக்ஸ் டெலிசியஸ் ஃபுட். நாங்கள் மியூசிக் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். வி என்ஜாய் தி மியூசிக். வி என்ஜாய் தி மியூசிக். அவங்க நல்லா விளையாடுறாங்க. தே ப்ளே வெல். தே ப்ளே வெல். நான் டெய்லியுமே காலையில் வாக்கிங் போகிறேன். ஐ கோ ஃபார் எ வாக் எவ்ரி மார்னிங். ஐ கோ ஃபார் எ வாக் எவ்ரி மார்னிங். அவள் அம்மாவுக்கு உதவி செய்வாள். சி ஹெல்ப்ஸ் ஹர் மதர். சி ஹெல்ப்ஸ் ஹர் மதர். நான் டெய்லியும் காலையில் காஃபி குடிப்பேன். ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி டே. ஐம் சாரி, ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி டே. அவன் தினமும் குடிப்பான்றதுக்கு ஈ ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி டே. நாங்கள் ஒன்றா படிக்கிறோம். வி ஸ்டடி டுகெதர். வி ஸ்டடி டுகெதர். அவன் அதிகமாக அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ணுவான். தே ட்ராவல் ஆஃபன். தே ட்ராவல் ஆஃபன். அதிகமாக அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் என் ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஐ க்ளீன் மை ரூம். ஐ க்ளீன் மை ரூம். அவள் அழகாக பாடுவா. சி சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. சி சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. அவன் ஓவியம் வரைஞ்சிட்ருக்கான். படத்தை வரைஞ்சிட்ருக்கான். ஈ ட்ராஸ் பிக்சர்ஸ். ஈ ட்ராஸ் பிக்சர்ஸ். நாங்கள் ஒவ்வொரு சண்டேவுமே செஸ் விளையாடுவோம். வி ப்ளே செஸ் ஆன் சண்டேஸ். வி ப்ளே செஸ் ஆன் சண்டேஸ். அவங்க ரொம்ப அழகாக டான்ஸ் போடுவாங்க. தே டான்ஸ் கிரேஸ்ஃபுல்லி. பாருங்கள், பாடுறதுக்கு பியூட்டிஃபுல்லி அப்படின்னுவோம். டான்ஸ் ஆடினாங்கன்னா பியூட்டிஃபுல்லி சொல்கிறதுக்கு பதிலாக கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவான். ஐ ஸ்பீக் தமிழ் ஃப்ளூயண்ட்லி. ஐ ஸ்பீக் தமிழ் ஃப்ளூயண்ட்லி. அவன் நல்லா படிப்பா. சி ஸ்டடீஸ் வெல். சி ஸ்டடீஸ் வெல். அவன் வேகமாக ஓடுவான். ஈ ரன்ஸ் ஃபாஸ்ட். ஈ ரன்ஸ் ஃபாஸ்ட். நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ் ஆனால் மூவி பார்க்க போயிடுவோம். வி வாட்ச் மூவிஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். வி வாட்ச் மூவிஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. தே லைக் ஈச் அதர். தே லைக் ஈச் அதர். நான் சுத்தமான ட்ரெஸ்ஸை மட்டும்தான் போடுவேன். ஐ வேர் க்ளீன் கிளாத்ஸ். ஐ வேர் க்ளீன் கிளாத்ஸ். அவள் சாரீ போட்டு வந்திருக்கா. சி வியர்ஸ் அ சாரி. சி வேர்ஸ் அ சாரி.
அடுத்த கடை வந்து 9 மணிக்கு திறக்கிறாங்க. அவன் போய் 9 மணிக்கு திறப்பான். He opens the shop at 9 AM. He opens the shop at 9 AM. நான் மீட்டிங் ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுறோம். We attend meetings regularly. We attend meeting regularly. அவங்க ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுறாங்க. They celebrate festivals happily. They celebrate festivals happily. நான் ஒவ்வொரு மாதமும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவேன். எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவேன். I visit my grandparents every month. I visit my grandparents every month. அந்த பெட் அனிமல்ஸை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறா. She takes care of her pet. She takes care of her pet. அவன் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். He waters the plants. He waters the plants. நாங்கள் டீச்சர்ஸ்க்கு நல்ல மரியாதை கொடுப்போம். நடக்காத விஷயந்தான் இருந்தாலும் சொல்கிறேன். We respect our teachers. We respect our teachers. அவங்க ரூல்ஸை நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. They follow the rules. They follow the rules. நான் வந்து என்னுடைய பொருட்களை ஒழுங்கான ஆர்டரில் தான் வைப்பேன். I keep my things in order. I keep my things in order. அவள் கோயிலுக்கு போகிறா. She goes to the temple. She goes to the temple. அவன் ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறான். He reads story books. He reads story books. நாங்கள் எங்கள் பெற்றோர் சொல்கிறத கேட்போம். We are listen to our parents. We are listening to our parents. இந்த இடத்துல we are listening to our parents வரணும். இல்லைனா we listen to our parents மட்டும்தான் வரணும். அவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவாங்க. They share everything. They share everything. நான் புது விஷயத்தை கற்றுக்கிறத ரசிக்கிறேன். ஐ என்ஜாய் லேர்னிங் நியூ திங்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ ஐ என்ஜாய் லேர்னிங் எவ்ரி திங்ஸ் ஆர் நியூ திங்ஸ். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சி லவ்ஸ் அனிமல்ஸ். சி லவ்ஸ் அனிமல்ஸ். அவன் பைக்கை அவனே சரி பண்ணிக்கிறான். He fixes the bike himself. He fixes the bike himself. நாங்கள் டெய்லியுமே எக்ஸசைஸ் பண்ணுறோம். We exercise daily. We exercise daily. அவங்க ரொம்ப மரியாதையாக அமைதியாக சாந்தமாக பேசுவாங்க. They speak politely. They speak politely. நான் என் வேலையை என் டைமுக்கு முடிச்சிடுவேன். I complete my work on time. I complete my work on time. அவள் புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. She arranges the books. She arranges the books. அவன் நல்லா கவனமாக வண்டி ஓட்டுறான். He drives carefully. He drives carefully. நாங்கள் பணத்தை நல்லா சேமிக்கிறோம். We save money. We save money. அவங்க வீட்டை ஒவ்வொரு வாரமும் க்ளீன் பண்ணுறாங்க. They clean their house every week. They clean their house every week. எனக்கு என் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. I love my family. I love my family. அவள் சீக்கிரமாக எழுந்திருக்கிறா. She wakes up early. She wakes up early. அவன் ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கு கிளம்புவான். He leaves for office at 8 AM. He leaves for office at 8 AM. கடின உழைப்பை நம்புங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். We believe in hard work. நாங்கள் வந்து கடின உழைப்பை நம்புகிறோம். We believe in hard work. அவங்க விடுமுறையை என்ஜாய் பண்ணுறாங்க. They enjoy holidays. They enjoy holidays. நான் கிளாஸில் நோட்ஸ் எடுத்துக்குவேன். I take notes in class. I take notes in class. அவள் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். She smiles always. She smiles always. அவன் அடிக்கடிக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுவான். He visits his friends often. He visits his friends often. நாங்கள் பர்த்டேவை கொண்டாடுறோம். We celebrate birthdays. We celebrate birthdays. அவங்க முன்கூட்டியே திட்டமிடுறாங்க. They plan ahead. They plan ahead. எனக்கு முக்கியமான டேட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது. I remember important dates. I remember important dates. அவள் மெயில் வந்து ரெகுலராக அனுப்பிடுவா. She sends mails regularly. She sends mails regularly. ஒவ்வொரு நைட்டும் அவன் ஃபோனை சார்ஜ் போடுவான். He charges his phone every night. He charges his phone every night. நாங்கள் ஒன்றா தான் டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். We prepare dinner together. We prepare dinner together. அவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லாம் பேசுகிறாங்க. They speak different languages. They speak different languages. நான் என் நண்பர்களை நம்புகிறேன். I trust my friends. I trust my friends. எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். She loves to paint. She loves to paint. அவன் சொல்கிற வார்த்தையை கண்டிப்பாக காப்பாற்றுவான். He keeps his promises. He keeps his promises. நாங்கள் புது இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். We visit new places. We visit new places.
அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. தே சப்போர்ட் ஈச் அதர். நான் வந்து என்னுடைய முடிய அந்த கோம்ப்ன்ற வார்த்தை ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. தலையை வந்து ரெகுலராக சீவிக்குவேன், டெய்லி சீவுறேன். ஐ கோம் மை ஹேர் டெய்லி. அந்த கோம்பை மட்டும் மாற்றிக்கோங்க. அடுத்தது, அவள் ஜாகிங் போயிருக்கா. சி கோஸ் ஃபார் ஜாகிங். அடுத்தது, அவனுடைய ஹெல்த்தை அவன் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறான். ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் ஹிஸ் ஹெல்த். நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவோம். வி ப்ரே பிஃபோர் ஈட்டிங். அவங்களுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். தே லவ் சில்ட்ரன். நான் யாராவது ஃபோன் பண்ணேன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், உடனே ஆன்சர் பண்ணுவேன். ஐ ஆன்சர் தி ஃபோன் குயிக்லி. அவள் மெசேஜஸ் செக் பண்ணிகிட்டு இருக்கா. சி செக்ஸ் மெசேஜஸ். அவன் எப்பயுமே உண்மையை மட்டும்தான் சொல்லுவான். he always tells the truth. நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுறோம். we follow good habits. நாங்கள் எல்லா கிளாஸஸுமே அட்டன் பண்ணுவாங்க அவங்க. they attend all classes. நாங்கள் அனிமல்ஸை கேர் பண்ணிக்கிறோம். I care for animals. எனக்கு வந்து அனிமல்ஸை நான் கேர் பண்ணுவேன். அவள் வாட்ச் கட்டிட்டு வந்திருக்கா. she wears a watch. அவன் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக போயிட்டுருக்கான். he drives to work. அதே மாதிரி நாங்கள் இன்டோர் கேம்ஸ் விளையாடுறோம். we play indoor games. அவங்க அதிகமாக சிரிக்கிறாங்க. they laugh a lot. நான் பூனைக்கு சாப்பாடு கொடுக்குறேன். I feed the cat. அதே நாய்க்கு நான் கொடுக்குறேன்னா I feed the dog. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டர் தைக்கிறா, ஏதாவது இந்த மாதிரி தைக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ வந்து she knits woolen clothes. அவன் நியூஸ் பார்த்துட்ருக்கான். he watches the news. நாங்கள் லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கோம். we pack our lunch. அவங்க செடி நடுறாங்க. they plant trees. அடுத்தது, நான் உடஞ்ச பொருளெல்லாம் ஒட்ட வச்சிட்ருக்கேன். I fix broken things. அவள் ஒவ்வொரு சாயந்தரமும் வந்து படிப்பா. she studies every evening. அவன் வந்து அவன் ஃபேமிலிக்கு கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்கான். he sends gift to his family. நாங்கள் வந்து யூனிஃபார்ம் தான் போட்டு வரோம். we wear uniforms. அவங்க வார இறுதியான கேக் செய்வாங்க, கேக் பண்ணுவாங்க. they bake cakes on weekends. அடுத்து, நான் இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். I save important documents. அவள் பாரம்பரிய இசையை கேட்குறா. she listens to classical music. அவன் யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணுறான். he joins yoga class. அடுத்தது, நாங்கள் வந்து போட்டியில் பங்கேற்றுக்கிறோம். we participate in competition. அவங்க ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. they finish their homework. நான் வந்து டெய்லியுமே கார்டனுக்கு தண்ணி ஊற்றுவேன். I water the garden daily. அவள் டேபிளை ரெடி பண்ணிட்டுருக்கா. she arranges the table. அவன் எல்லாத்துக்குமே ரொம்ப மரியாதையாக க்ரீட் பண்ணுவான், வணக்கம் சொல்லுவான். he greets everyone politely. நாங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். we organize family functions. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் வந்துட்டாங்க. they arrive on time. நான் கடைக்கு நடந்து போயிட்டுருக்கேன். I walk to the shop. அவள் பேக்கை தூக்கிட்டு வரா. she carries her bag. அவன் அந்த டாப்பிக்கை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். he explains the topic clearly. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துட்ருக்கோம். we sit in the front row. அவங்க கிளாஸை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. they clean their classroom. நான் என்னுடைய ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். I follow my schedule. அவளுடைய ஹோம்ஒர்க்கை ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடுறா. she finishes her homework early. அதே மாதிரி அவள் ரிப்போர்ட்டை சீக்கிரமாக சப்மிட் பண்ணிடுறான். he submits the report. அடுத்தது, we take turns while speaking. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறி பேசுகிறோம் அப்படின்றோம் இல்லைங்களா. மாறி பேசுகிறதுக்கு we take turns while speaking. அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறாங்க. they observe everything carefully. நான் என் வேலையை ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறேன். I enjoy my job.
அதே மாதிரி அவள் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறா. சி ஹேண்டில்ஸ் த சுச்சுவேஷன் வெல். சி ஹேண்டில்ஸ் த சுச்சுவேஷன் வெல். அவன் வந்து தைரியமாக பேசுகிறான். ஹீ ஸ்பீக்ஸ் கான்ஃபிடென்ட்லி. ஹீ ஸ்பீக்ஸ் கான்ஃபிடென்ட்லி. நம்ம நேஷ்னல் ஹாலிடேஸை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். வி செலிப்ரேட் நேஷ்னல் ஹாலிடேஸ். நேஷ்னல் ஹாலிடேஸ்னால் இந்த August 15, January 26 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹாலிடேஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழுவில் பாடிட்டுருக்காங்க. தே சிங் இன் தி choir. அடுத்தது அவங்க வந்து கிட்டார் வாசிக்கிறாங்க. ஐ ப்ளே தி கிட்டார். அடுத்தது அவங்க ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சி கலெக்ட்ஸ் ஸ்டாம்ப்ஸ். சி கலெக்ட்ஸ் ஸ்டாம்ப்ஸ். அவன் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஏதாவது ஜூக்கெல்லாம் போகிறோம்னா எதாவது பார்த்துட்ருப்போம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து ஹி என்ஜாய்ஸ் வாட்சிங் வைல்டு லைஃப். ஹி என்ஜாய்ஸ் வாட்சிங் வைல்டு லைஃப். நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்துருக்கோம். வி ஜாயின் ஆன்லைன் கிளாஸஸ். வி ஜாயின் ஆன்லைன் கிளாஸஸ். அதாவது அவங்க வந்து புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தே ஹெல்ப் புவர் பீப்புள். தே ஹெல்ப் புவர் பீப்புள். நான் எப்பயுமே உண்மையை தான் சொல்கிறேன். ஐ ஆல்வேஸ் டெல் தி ட்ரூத். ஐ ஆல்வேஸ் டெல் தி ட்ரூத். அவள் வந்து அவள் டைரியை கீப்பப் பண்ணுறான். சி மெயின்டைன்ஸ் எ டைரி. சி மெயின்டைன்ஸ் எ டைரி. அவனுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கான். ஹீ இம்ப்ரூவ்ஸ் ஹிஸ் ஸ்கில்ஸ். ஹீ இம்ப்ரூவ்ஸ் ஹிஸ் ஸ்கில்ஸ். நாங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறோம். வி அட்டன் ஒர்க் ஷாப்ஸ். வி அட்டன் ஒர்க் ஷாப்ஸ். அவங்க வந்து ஸ்டடி குரூப்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. தே ஆர்கனைஸ் ஸ்டடி குரூப்ஸ். தே ஆர்கனைஸ் ஸ்டடி குரூப். மழை பெய்யும்போது நான் அம்பர்லா எடுத்துகிட்டு போவேன். ஐ கேரி அன் அம்பர்லா டியூரிங் ரைன். ஐ கேரி அன் அம்பர்லா டியூரிங் ரைன். அவள் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கா. சி ப்ரிப்பேர்ஸ் ஃபார் எக்ஸாம்ஸ். சி ப்ரிப்பேர்ஸ் ஃபார் எக்ஸாம்ஸ். அவன் லைப்ரரிக்கு டெய்லியுமே போவான். ஹீ விசிட்ஸ் தி லைப்ரரி டெய்லி. ஹீ விசிட்ஸ் தி லைப்ரரி டெய்லி. நாங்கள் வந்து ட்ரிப்ஸ் போகும்போதெல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுப்போம். வி டேக் ஃபோட்டோஸ் டியூரிங் ட்ரிப்ஸ். வி டேக் ஃபோட்டோஸ் டியூரிங் ட்ரிப்ஸ். அடுத்தது அவங்க வந்து டெஸ்ட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. தே பெர்ஃபார்ம் வெல் இன் டெஸ்ட். தே பெர்ஃபார்ம் வெல் இன் தி டெஸ்ட். நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலிஸ். ஐ என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலிஸ். அவள் வந்து காலை உணவை ரெடி பண்ணிகிட்ருக்கா. சி குக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். சி குக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். அவன் வீட்டுக்கு வண்ணம் பூசிகிட்ருக்கான். ஈ பெயிண்ட்ஸ் ஹிஸ் ஹவுஸ். நாங்கள் ரொம்ப கைண்டாக தான் பேசுகிறோம். வி ஸ்பீக் கைண்ட்லி. வி ஸ்பீக் கைண்ட்லி. அவங்க பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. தே ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். தே ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டே தான் இருக்கோம் டெய்லியுமே. ஐ லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. ஐ லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. அவள் வந்து கிளாஸ் போட்டிருக்கா. சி வேர்ஸ் கிளாஸஸ். சி வேர்ஸ் கிளாஸஸ். அவன் ஜன்னலை திறக்கிறான். ஹி ஓப்பன்ஸ் தி விண்டோ. நாங்கள் வந்து பர்த்டேயில் என்ன பண்ணுவோம்? கேண்டில்ஸ் ஏற்றுவோம் அப்படின்றோம். வி லைட் கேண்டில்ஸ் ஆன் பர்த்டேஸ். வி லைட் கேண்டில்ஸ் டியூரிங் பவர் கட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போகிறாங்க. தே விசிட் ரிலேட்டிவ்ஸ். தே விசிட் ரிலேட்டிவ்ஸ். நான் என் புக்ஸை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஆர்கனைஸ் மை புக்ஸ். ஐ ஆர்கனைஸ் மை புக்ஸ். அவள் காய்கறி வாங்கிட்டு இருக்கா. சி பைஸ் வெஜிடபிள்ஸ். சி பைஸ் வெஜிடபிள்ஸ். அவன் ஷூவை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இ கிளீன்ஸ் இஸ் ஷூஸ். இ கிளீன்ஸ் இஸ் ஷூஸ். நாங்கள் சன்செட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். வி என்ஜாய் வாட்சிங் சன்செட்ஸ். வி என்ஜாய் வாட்சிங் சன்செட்ஸ். அவள் புது ஆளுங்களை பார்த்தா கூட புன்னகைப்பா. அவங்க தே ஸ்மைல் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். தே ஸ்மைல் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 300 சென்டென்சஸ் எடுத்திருக்கேன். பட் நம்ம இந்த வீடியோடைய டைம் லென்த்தை கன்சிடர் பண்ணி 200ஓட முடிச்சிக்கலாம். ஸோ இந்த 200ஓட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் 1000 சென்டென்சஸ். ஸோ இந்த 1000 சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு அடுத்து நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு பார்த்த பிறகு நீங்கள் 4th 5th பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 5மே பார்த்துட்டு இது 6வது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் போடுங்க. கமெண்ட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் நல்லா பேசுங்க. ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.